ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தடியங்காய் கூட்டு செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். தடியங்காய் இங்கே நம்ம திருநெல்வேலியில் வந்து இதுக்கு பேர் தடியங்கான்னு சொல்லுவோம். சென்னையில் வந்து இதுக்கு பேர் வெள்ளை பூசணின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு கூட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே சென்னையில் நிறைய பேருக்கு இதில் கூட்டு பண்ணலாம், இதை சாப்பிடலாம் அப்படிங்கிறதே தெரியல. எல்லோரும் திருஷ்டிக்கு உடைக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அந்த கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். மண்சட்டியில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச அந்த கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அந்த கடலைப்பருப்பை அந்த வெந்நியில் நம்ம இப்போ போட்டுடலாம். ரொம்ப ஈஸி, சீக்கிரமும் வேலை முடிஞ்சிடும். இப்போ அந்த கடலைப்பருப்பு போட்டேன். அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ நறுக்கி வச்ச இந்த தடியங்காய் கட்டங்கட்டமாக நறுக்கி வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச தடியங்காயை போட்டுடலாம். போட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கு ஒரு தேங்காய், மிளகாய், சீரகம் போட்டு அரைச்சி கலந்துடலாம். காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அதை ஒன்று எடுத்து நசுக்கி பாருங்கள். 3/4 வேக்காடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை தடியங்காயை போட்டுடலாம். இப்போ நம்ம தடியங்காயை போட்டுருவோம். இதோடு சேர்த்து அதுவும் சேர்ந்து வேகட்டும். தடியங்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காய், மிளகாய், ஜீரகம் அரைச்சிட்டு வந்து அதை இதோட போட்டு உப்பையும் போட்டு கொதிக்க வச்சிடலாம். பச்சை வாசனை போகும் தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னக்கூட்டி தான் நீங்கள் தயிர் மிக்ஸ் பண்ணணும். இப்போ தடியங்காய் போட்டாச்சு. அதை கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாம். நம்ம வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். தடியங்காய் கூட்டுக்கு தேவையான தேங்காய், மிளகாய், ஜீரகம் 3 ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதை நல்ல மையாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த கூட்டுக்கு தேவையான பொருள் இது மட்டும்தான். இது கூட உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துடலாம். அது வெந்து முடித்து நம்ம தேங்காய் கலந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி தயிர், ஃப்ரெஷ் தயிர் ஊற்றி கலந்துட்டு சாப்பிட்லாம். நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தடியங்காய் வெந்துருச்சு. இப்போ அதுக்குரிய உப்பை போட்டுருவோம். நம்ம நல்லா வெந்துட்டு பாருங்கள். உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய், மிளகாய், ஜீரகம் அதை ஊற்றிடலாம். இப்போ அது நல்ல மையாக அரைச்சி வச்சுருங்க. வலித்து ஊற்றிட்டு அது பச்சை வாசனை போகும் தண்ணி நம்ம கொதிக்க வச்சிடலாம். கிண்டிட்டு பச்சை வாசனை போகும் தண்ணி கொதிக்க வச்சுருவோம். தண்ணி வந்து பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி இருக்க வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தயிர் இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ரொம்ப தண்ணியாக ஓட ஆரம்பிச்சிடும். அதனால் கட்டியாக இருந்தாலே போதும். அது வெந்து நம்ம இதோட தேங்காய் எல்லாம் சேர்ந்து வரும்போது இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். நான் பக்கத்தில் அதுக்கு தாளிப்பு எடுத்து வச்சுட்டேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாத்தூள் கிள்ளி தாளித்து வச்சுருக்கேன். இது பச்சை வாசனை போனதும் நம்ம அதை தூக்கி போட்டு இறக்கிடலாம். அப்புறமா தயிர் ஊற்றும் போது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த தடியங்காய் கூட்டு நல்லா ஆறிடுச்சு. வேக வச்சு எடுத்து மசாலாலாம் போட்டு பச்சை வாடை போனதுக்கப்புறம் இறக்கி தாளித்து கொட்டியிருக்கேன். இப்போ இதில் நம்ம ஒரு கரண்டி தயிர் மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுறதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். நீங்கள் சூடாக சேர்த்திங்கன்னா அது வந்து சப்போஸ் திரையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இப்போ நான் கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்றலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். பார்க்கறதுக்கு தான் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தடியங்காய் கூட்டு ரெடி. இது ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது, இந்த காய் சேர்க்குறது. பாருங்கள், ரெடி தடியங்காய் கூட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.